ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. என்னடா அது ஒரு தட்டு மேலே என்னமோ வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபேஸ்புக்கில் புளி சேல்ஸ் பண்ணுறதா நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அவர் பேர் சிவகுமார், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறாரு. அவர் புளி சேல்ஸ் பண்ணுறதாக நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். சரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்த்து ஒரு டவுட்டோடு தான் வாங்கினேன். புளி ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக எனக்கு சேர்ந்துருச்சு. புளி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கொட்டை கூட கிடையாதுங்க. புளியில் இருக்கிற நாறு கூட கிடையாது. அதே மாதிரி புளியங்காயில் இருக்கிற ஓடு சொல்லுவாங்க, மேலே இருக்கிற அந்த ஓடு கூட ஒன்றுமே இல்லைங்க. சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஒரு கொட்டை கூட கிடையாதுங்க, ஒரு நாறு கூட கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த புளி. நம்ம கடையில், மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், மால்ல எல்லாம் கூட நம்ம போய் வாங்குவோம். இந்த ரோல் பண்ணி வாங்குகிற அந்த புளியில் கூட கொட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ கொட்டை இருக்குது. நம்ம நல்ல புளி தான் சொல்லி நம்ம நம்பி வாங்கிட்டு வரோம். ஆனால் வீட்டில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் எவ்வளோ கொட்டை இருக்குது, எவ்வளோ நார். நம்ம காசு தாங்க வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், இது மாதிரி புளியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த புளி. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே நம்ம தண்ணியில் ஊற வச்சு கரைக்கும்போது அப்படியே மாவு மாதிரி அப்படியே நல்லா கரையுதுங்க புளி. புளி டேஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது புது புளி. நிறைய பேர் புது புளி யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் புது புளி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பழைய புளி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சாலும் காரக்குழம்பு வச்சாலும் அந்த குழம்போட நிறமே மாறிடும். அதனால் நான் புது புளி தான் வாங்குவேன். நீங்கள் உங்களுக்கு புது புளி வேணும்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவரோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். புது புளி வேண்டாம், பழைய புளி யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. புது புளி வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வாங்கி பார்த்தேன், நல்லா இருக்குதுங்க. நல்லா நம்மளோட காசு வேஸ்ட் ஆகாது. புளியும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. புளி சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இது மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் புளி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வெளியில் போய் கடையில் காசு கொடுத்து நல்ல புளி நமக்கு கிடைக்காது. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த புளி. 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் கூட கம்மியாக தான் வாங்குகிறாங்க. அதனால் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தனால நீங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் புளி எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் புளி. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி புளி உங்களுக்கு வேணும்னா அவரோட அட்ரஸ்ஸு, வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதோடு சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். எதுக்கு நான் இந்த வீடியோ உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம நிறையா கடையில் வாங்கி நமக்கு புளி நல்லாவே இருக்காது. கொட்டையாக இருக்கும், இல்லைன்னா நாராக இருக்கும், இல்லைன்னா அந்த புளி மேலே இருக்கிற ஓடாக இருக்கும். நல்லாவே இருக்காது, சமையலுக்கும் நல்லா இருக்காது. வாங்கிட்டு ஐயோ காசு வேஸ்ட் பண்ணிட்டோமே, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம், புளி இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி புளி வாங்கிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவர் பேர் சிவகுமார். நீங்கள் அவர்கிட்ட இது மாதிரி புளி வாங்கிக்கலாம். உங்களோட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.